இப்போ இந்த உளுந்தை வந்து அரைச்சிக்கலாம். இது வந்து இப்போ மட்டும்தான் உளுந்து மட்டும்தான் இருக்குது. ஸோ உளுந்தோட பக்குவம் பார்த்தீங்கன்னா எடுத்தோம்னா இப்படி உடையணும், இரண்டாக இப்படி உடையணும். ஒரு 1 hour உங்களால் டைம் இருந்தால் 2 hours ஊற வைங்க, இல்லைன்னா வந்து 1 hour ஊற வைங்க. ஓகே, இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி தான் பேஸ்ட் பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கணும். ஓகே, நான் எப்படினாலுமே இதில் 1-2 அந்த முழுசாக அந்த உளுந்தோ இல்லை அரை உளுந்தோ அரைச்சது வந்து இருக்கும், அரைப்படாமல் இருக்கிறது வந்து இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம், ஏன்னா நமக்கு பேஸ்ட் மாதிரி தானே வேணும். ஸோ அதனால் இது நமக்கு முழுசாக நமக்கு இது தேவைப்படாது. ஸோ இதில் இருக்கிற அந்த 1-2 அரையாத இதுவை வந்து எடுத்து ஃபைன் பேஸ்ட் மாதிரி நம்ம இப்போ எடுக்க போகிறோம். என்னோட ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பிளேடெல்லாம் கொஞ்சம் இதுவானதுனால வந்து அந்த அளவுக்கு அரைய மாட்டேங்குது. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன், ரொம்பலாம் நான் அரைய விடல. இதுக்கு மேலே அரைய விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஜார் சூடாகுது. சூடானால் அப்புறம் நம்ம பண்ணுறதே வேஸ்ட் ஆகிடும். பொருள் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா அது வேஸ்ட் இல்லையா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ வந்து கையில் எடுத்துக்கிறேன். உங்கள் இதுவில் நல்லா அரைக்க முடியுது, என்னோடய இது வந்து நல்லா அரைக்கும் அப்படின்னா நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எப்படி அரைக்க முடியுமோ, தண்ணி ஊற்றாமல் நான் எப்படி காட்டணுன்னோ அதே மாதிரி தண்ணி இல்லாமல் ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு அரைக்கலாம். ட்ரை பண்ணி அரைக்கிறதையுமே நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன், சோப் மேக்கிங் வீடியோவில். பட் இது வந்து இப்போ நம்ம வேறு மாதிரி பண்ண போகிறோங்கிறதுனால திரும்பவும் உங்களுக்கு நான் மேக்கிங்கை காட்டுறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்படி அழுத்த போகிறேன். ஸோ இப்படி அழுத்தினோம்னா பின்னாடி அந்த இது வருது இல்லையா? ஸோ அதை நான் எடுக்க போகிறேன். அதுவும் என்னோடய ஜாரை கொஞ்சம் நான் ஷார்ப் பண்ணணும். ஸோ அதையும் நான் ஒரு வீடியோவை காட்டுறேன். பார்த்தீங்களா ஃபைன் பேஸ்ட்டாக உங்களுக்கு தெரியுதா? ஃபைன் பேஸ்ட்டாக வர்றது. ஸோ இப்படி தான் ஃபைன் பேஸ்ட்டாக இப்படி வரும். நம்ம அதை லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வேஸ்ட்டை தூக்கி போடாதீங்க. இதுக்கும் ஒரு ஐடியா நான் வச்சுருக்கேன். இது வேஸ்ட் பண்ணாமல் இது என்ன பண்ணலாங்கிறதையும் நான் ஒரு இதில் காட்டுறேன். இதை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக காட்டுறேன், இது எப்படி நம்ம இதை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணணுன்றதை. ஸோ நமக்கு இப்போ இவ்வளோ இது வேஸ்ட்டு. ஸோ இதை எடுத்து ஓரம் வச்சிடலாம். ஏன்னா நம்ம கவுத்தி எடுக்கிறப்ப அந்த இது உள்ளே விழுந்துடும் இல்லையா? அதனால் கொஞ்சம் சவுண்டு டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் பக்கத்தில் வேலை நடக்கிறதுனால கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பேஸ்ட்டை இப்படி எடுத்து அடுத்து நம்ம பீட்ரூட் தான் பார்க்க போகிறோம். இதில் பீட்ரூட் தான் இந்த வாட்டி நான் பீட்ரூட் ஆட் பண்ணி நான் பண்ண போகிறேன். லாஸ்ட் டைம் வந்து வெறும் இந்த இதுவும் பொட்டேட்டோ வச்சு நான் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வாட்டி என்கிட்ட பொட்டேட்டோ இல்லை, ஸோ நான் பீட்ரூட் வச்சு பண்ணலான் இருக்கேன். சைஸ் பார்த்துக்கோங்க, இவ்வளோ தான். ஒரு பெரிய லெமன் சைஸோ சொல்லலாம், ஒரு பெரிய லெமன் சைஸ் இருக்குது. ஸோ இதுவே நமக்கு போதும். இப்போ இதை நம்ம துருகியாச்சா? இப்போ இந்த ஃபில்ட்ரு இப்படி வச்சு ஸோ இப்போ இதை புரிஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை தூக்கி போட வேண்டாம், இதை இப்படியே இருக்கட்டும். இதை நான் என்ன பண்ணுறேங்கிறத அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஸோ இப்போ நான் இதில் என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, கிளிசரின் இந்த ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். கிளிசரின் தான் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். சரியா? இப்போ கிளிசரின் இது வந்து கிளிசரின் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். ஸோ இதை இப்படி ஓரம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன், ஓகேங்களா? ஒரு ஸ்பூன். இந்த கிளிசரின் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக இருக்குங்க, அவ்வளோ க்ளோயிங்கான ஸ்கின் தரும். ஸோ இதை வந்து ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நமக்கு வந்து சோப்பு போடும்போது கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்க்ரப்பிங் அந்த இது கன்சிஸ்டன்சி வரணுன்றதுக்காண்டி, சும்மா நிறையலாம் இல்லைங்க, ஒரு ஸ்பூன் மட்டும். பார்த்தீங்கன்னா இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். பார்க்கலாமா? ஸோ இப்போ அடுப்பில் தண்ணியை வச்சுக்கிறேன், பற்ற வச்சுட்டு
தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். நான் இந்த சோப் பேஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இது வந்து கோட் மில்கில் இருக்கிற சோப் பேஸு. இது நான் வந்து அமேசானில் தான் நான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு நான் அந்த லிங்க் கிடச்சிச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இல்லைன்னா நீங்கள் கோட் மில்க்குன்னு போட்டாலே, கோட் மில்க் சோப் பேஸ்ன்னு போட்டாலே உங்களுக்கு அது ஆன்லைனில் கிடச்சிடும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நான் ஒரு 3 பீஸ் எடுக்க போகிறேன். ஸோ தண்ணி நல்லா சூடாகட்டும். இந்த பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சோப்பு, ஸ்கின் கேர் ரொட்டீனு அதுக்கு மட்டுமே நான் வச்சு யூஸ் பண்ணுறேன். இந்த சோப் இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அதனால தான் இந்த பாத்திரம் இப்படி இருக்குது. கொஞ்சம் அந்த சோப்பெல்லாம் இது பண்ணி கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ இந்த பாத்திரத்தை நான் இதில் வைக்கிறேன். இந்த பாத்திரம் க்ளீனாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த பாத்திரம் வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும். கட் பண்ணி இதை போடுறேன். கட் பண்ணி போட்டோம். இது நீங்கள் உங்களால் சோப் பேஸ் வாங்க முடியல அப்படின்னா பியர்ஸ் சோப் இருக்குது தெரியுமா? அந்த பியர்ஸ் சோப்பில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சோப் பேஸ் கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அதில் கூட நீங்கள் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதில் தான்ட்டு இல்லை, உங்களுக்கு எது கிடைக்குதோ அது ஃபஸ்ட். ஸோ இப்போ சோப்பு கரைஞ்சிருச்சு. நான் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த இது பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டு இதை ஃபஸ்ட்டு உள்ளே தள்ளிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக தான் செய்யும். ஏன்னா நம்மளது வந்து கோட் மில்க்கும் போட்டிருக்கோம், சாதா பச்சைப்பாலும் உளுந்துல ஊற வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட்டிஷ் கலர். ஸோ இதெல்லாம் சேரும் போது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக தான் செய்யும். அதை நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. என்னடா இவன் ரெட் கலரில் பீட்ரூட் கலர் போட்டாலே பட் இந்த கலரில் வருதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை இது பண்ணுறீங்க. ஏன்னா இந்த கலரில் தான் வரும். நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் அப்படி. ஸோ அதனால் இந்த கலரில் தான் வரும். ஸோ இதை நல்லா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பாருங்கள், இப்போ கட்டியே இல்லை. லைட்டாக கட்டிகள் இருக்க தான் செய்யும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தேய்க்கும் போது அந்த இது பேஸ்ட் மாதிரி தானே. ஸோ அதனால் அது வந்துடும். அது பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நம்ம சோப்பு ரெடி. நான் ஊற்ற போகிறேன். என்கிட்ட மோல்டு இல்லை. ஸோ அதனால் இந்த கப்பில் தான் ஊற்ற போகிறேன். இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆயில் தடவி வச்சுருக்கேன். ஸோ இந்த இதுவை வந்து சூடு ஆறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த நுரைங்களெல்லாம் எடுத்து விட்டுருங்க. ஓகே, அவ்வளோதான். இன்னும் ஒரு 4 மணி நேரம் கழித்து இதை பார்க்கலாம். 4 மணி நேரமே போதுமானது தான். இது செட் ஆகிடும். ஸோ 4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த மிக்ஸ் பண்ணது அப்படியே இருக்குது. இந்த இதுவும் இருக்குது, இந்த பாலும் இருக்குது. ஓகே, இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த உளுந்து இருக்கு இல்லையா, அதை இதில் போட்டுட்டு இந்த பீட்ரூட்டோட இதையும் இதில் போட்டுட்டு இதை நம்ம கொஞ்சமாக பாலை ஊற்றி எல்லா பாலையும் ஊற்றிடுவோம். எதுக்கு? சோப்பு எல்லா பாலையும் ஊற்றியாச்சு. இதை அரைச்சிட்டு ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டப்பால் இதில் கொஞ்சமாக இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அதுலேருந்து கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன். இப்போதைக்கு ஃபேஸுக்கு மட்டும் அதுதான் எங்கே அப்ளை பண்ணாலும் இங்கே இந்த லாஸ்ட் இங்கே வரைக்கும் இப்படி வரணும், கீழே வரைக்கும் வரணும். அதுதான் ஃபுல் ஃபேஸையும் கவர் பண்ணுவோம். ஓகே, எல்லாமே இங்கே வரைக்கும் ஒயிட்டாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் போடும் போதே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்படி ஃபுல்லாக போடுங்க. ஓகே, இப்போ ஃபுல்லாகவே நான் போட்டிருக்கேன் எல்லாமே. இன்னும் இது மிச்சம் இருக்குது, இன்னும் இதுலேயே மிச்சம் இருக்குது. ஸோ இதையும் அந்த எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே கொஞ்சம் அரிசி மாவு இருக்குல்ல, பச்சரிசி மாவு எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணி நான் குளிக்கும் போது பாடி ஸ்க்ரப்பை ஃபுல்லாக போட்டு ஸ்க்ரப் பண்ணி குளிச்சுவேன். ஸோ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுடைய இதுபடி 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணியில் லைட்டாக கையை டிப் பண்ணிவிட்டு
இல்லை ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சா? ஃபுல்லாக அப்சர்வ் ஆச்சு. ஓ வாஷ் பண்ணியாச்சு. இவ்வளோ பிரைட் நல்லா தொடச்சிட்டேன். சரிங்களா? அதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலுக்கு ஒரே ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே, பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.